நான் பயந்துட்டேன்னு நீ சொன்னேல, இதுக்காக நான் போறேன்னு சொல்லிட்டு சாக் பீஸை வாங்கிட்டு அவங்களோட காம்பவுண்ட் சுவரையும் எகிரி குதிக்கிறாருங்க. மயான அமைதி. ரயில்வே ட்ராக்ல இந்த காட்டு பகுதியிலேருந்து அந்த பூச்சிங்களோட சவுண்டு மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. இவர் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த கல்லு மேலே, ரயில்வே ட்ராக்ல அந்த கல்லு மேலே நடந்தால் ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி இவர் மட்டும்தான், ஒருத்தர் மட்டும்தான் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. கையில் டார்ச் வச்சிருக்கிறாருங்க. அந்த காலத்துலலாம் ஒரு டார்ச் இருக்கும், பெரிய பெரிய பேட்டரிலாம் போட்டு வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க நிறைய படங்களில். விசு சார்லாம் வச்சுருப்பார் பழைய படங்களில். அந்த மாதிரி ஒரு டார்ச் எடுத்துக்கிட்டு இறங்கி போகிறாருங்க. இவருக்கு பயம் கிடையாது, பேய்னா பயம் கிடையாது, பேயை பார்த்ததே கிடையாது இது நாள் வரைக்கும். அதனால் இறங்கி நடந்து போகிறாருங்க. இந்த கல்லு சத்தத்தோடு சேர்த்து ஏதோ ஒரு விஷயத்தை மிதிச்சிருக்கிறாருங்க. இது இறந்து போனவங்களோட ஒரு குடலாக இருக்கலாம், இல்லை தலையாக இருக்கலாம், இல்லை என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒரு மாதிரி கொலை கொலைன்னு ஆகி அது மேலே மிதிச்சிருக்கிறாருங்க. இருந்தாலும் அதை கண்டுக்காமல் வேகமாக ஓடி போய் அந்த வாலில் எழுதிக்கிட்டு இருக்கிறார். மணிகண்டன் சொல்லிட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. இவர் எழுதிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் பின்னாடி அந்த ட்ராக்ல இந்த சத்தம் கேட்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க நடந்து வராங்களாம். இதில் அந்த ரயில்வே ட்ராக்ல கொட்டியிருக்கிற அந்த கல்லில் இவர் நடந்து வரும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு இல்லையா, அதே மாதிரி மேலே யாரோ ஒருத்தவங்க நடந்து வர மாதிரி பேக் சைடில் சத்தம் கேட்குது. இப்போ மணிகண்டன் என்ன பண்ணுறாருன்னா, எழுதுறதை நிப்பாட்டாமல் எழுதிக்கிட்டே, டே வேலு, நான் தான் வந்து எழுதிட்டு வரேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே குமார் நம்பிக்கை இல்லாமல் உன்னை அனுப்பிட்டானா கீழே, லூசாடா நீங்கள், நான்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணுற ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டே இருக்கும்போது ரிப்ளையே வரல. மணிகண்டன் எழுதி முடிச்சிட்டாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா